உங்களை சுற்றி 1000 பேர் இருக்கலாம். ஆனா உங்க மனசுக்குள்ள ஒரு வெறுமை திரிகின்றதா? யாரோ ஒருவர் நம்மளை தேடி வரமாட்டாரா? நம்ம பாரத்தை எல்லாம் இறக்கி வைக்க ஒரு தோள் கிடைக்காதான்னு உங்க உள்ளம் இயங்குகிறதா? உங்கள் தனிமைக்கும் தவிப்பிற்கும் விடை தேடி எங்கேயும் போக வேண்டாம். இன்றைக்கு நாம அனுபவிக்கிற அதே மன வலியை சுமார் 1000 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த மாணிக்க வாசகரும் அனுபவிச்சிருக்கிறார். ஆனா அவர் அந்த வலியை மருந்தாக மாற்றுகின்றார். அவர் பாடின இந்த வரிகள் இன்றைக்கு உங்களுக்காகவே எழுதப்பட்டது போல இருக்கும். பற்றறுக்கும் தலைவன், பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே. நாம எதையெல்லாம் என்னோடதுன்னு நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு கவலை தருகின்றது. அந்த தேவையில்லாத பாச போராட்டங்களை, மன அழுத்தங்களை வேரோடு அறுத்து எரிஞ்சு, பயப்படாதே நான் இருக்கேன்னு நம்ம கைய பிடிச்சு தாங்குகிற ஒரு தலைவன் தான் அவன். நேசம் அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட நாம எத்தனை தப்பு செஞ்சிருப்போம். ஆனா அதையெல்லாம் அவன் கணக்கு பார்ப்பதே இல்லை. நேசம் அருள் புரிந்து நாம தகுதியில்லாதவங்களா இருந்தா கூட தன் அன்பை மட்டும் நம்ம மேல மழையா பொழிகின்றார். நம்ம மனசுக்குள்ள இருக்கின்ற வன்மம், போராமை, ஏமாற்றம்னு எல்லா அழுக்கையும் அவன் அன்பு சுத்தப்படுத்துகின்றது. அந்த பேராறு, பேராது நின்ற பெருங்கருணை பேராறு. அவன் அன்புக்கு வற்ற தெரியாது. அது ஒரு சின்ன துளி இல்ல, குளமல்ல, அது ஒரு பேராறு. நாம விலகி போனாலும் அவன் நம்ம பின்னாடியே வருவான். பேராது நின்ற அப்படின்னா உங்களை விட்டு ஒரு அடியும் நகர மாட்டார் என்ற அர்த்தம். உங்க கஷ்ட காலத்துல நீங்க தனியா இல்ல. அந்த கருணை பேராறு உங்களுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடி அந்த பேராத்துல நனைஞ்சு பாருங்க. உங்க மனசு பாரமெல்லாம் கரைஞ்சு போகும். அன்பு மட்டுமே மிஞ்சும். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.